நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக அமைந்து இருந்தது. புதிதாக உருவான தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக அதிக வரவேற்புடன் களம் கண்டு இருந்தது. இந்த புதிய அரசியல் சூழல் காரணமாக நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி குறையும் என முன்பு கூறி வந்த ரங்கராஜ் பாண்டே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். தற்போது அவர் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும், இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை எட்டும், எந்த காரணத்தாலும் குறையாது என்று தெளிவாக கூறியுள்ளார். இது மிக முக்கியமான திருப்பம். ஏனெனில் கடந்த தேர்தல்களிலும் பல கருத்து கணிப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு குறைவான வாக்குகளையே காட்டின. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான போது கணிப்புகளை விடவும் அதிக வாக்குகளை நாம் தமிழர் பெற்று வந்துள்ளது. இந்த வரலாற்றை மனதில் கொண்டு பாண்டேவின் தற்போதைய மதிப்பீடு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. சமீபத்தில் வெளியான ஒரு யூடியூப் வீடியோவில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் தலைமையில் அரசியல் களத்தை வேகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் 10% மேல் வாக்கு சதவீதம் எட்டுவது உறுதி என்று இந்த கருத்து வெறும் பாராட்டு மட்டுமல்ல, நாம் தமிழர் இயக்கத்தின் உண்மையான வளர்ச்சியை ஒப்புக்கொள்ளும் முக்கியமான சாட்சியாக அமைந்துள்ளது. இதில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இதே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியையும் அதன் தலைவர் சீமான் அவர்களையும் பல சந்தர்ப்பங்களில் விமர்சித்து வந்தவர் என்பதுதான். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத அரசியல் எனவும், மக்கள் ஆதரவு குறைவு போன்ற பல கருத்துக்களை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இன்று அதே பாண்டே நாம் தமிழர் கட்சி முன்னேறி வருவதாகவும், குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை பெரும் நிலையில் இருப்பதாகவும் ஒப்புக்கொள்கிறார். இந்த மாற்றம் தற்செயலானது அல்ல. 2026 சட்டமன்ற தேர்தல் கணிப்புகள், பல கருத்து கணிப்புகளும் அரசியல் பார்வையாளர்களும் நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறும் என திட்டவட்டமாக மதிப்பிடுகின்றனர். இது நாம் தமிழர் இயக்கத்தின் தொடர்ச்சியான களப்பணி மற்றும் சீமான் அவர்களின் உறுதியான தலைமை, சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் கொள்கை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நில உரிமை, தமிழ் மொழி உரிமை போன்ற பிரச்சினைகளில் அக்கட்சி ஆற்றும் தொடர் போராட்டங்கள் ஆகியவற்றின் விளைவாகும். புதிதாக உருவான தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை பிளவுபடுத்தும் என்று சிலர் கூறி வந்த நிலைகள், ரங்கராஜ் பாண்டே உள்ளிட்ட பல கருத்து கணிப்புகள் அதற்கு மாறாக சுட்டிக்காட்டுகின்றன. டிவிகேவின் வருகை நாம் தமிழர் வாக்குகளை குறைக்கவில்லை என்பதோடு, சில பகுதிகளில் அதன் வாக்குகள் நாம் தமிழருக்கு எதிராக செல்லாமல் மாறாக முக்கிய எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பாதிக்கும் வகையில் அமைந்து உள்ளதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை வாக்கு வங்கியின் வலிமையை மேலும் உறுதிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆண் பெண் சம வேட்பாளர்கள் என்ற புரட்சிகர அறிவிப்பும் இயக்கத்தின் முன்னேற்றத்தை பறைசாற்றுகிறது. இந்த உழைப்பும் உண்மையான தமிழ் தேசிய அரசியலும் மக்களிடம் ஆழமாக பதிந்திருக்கிறது. ரங்கராஜ் பாண்டேவின் இந்த சமீபத்திய ஆதரவு நாம் தமிழர் இயக்கத்தின் வளர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய அடையாளம். முன்பு விமர்சித்தவர்களே இன்று அதன் முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மக்களின் உணர்வுகளுடன் ஒன்றிணைந்து வளர்ந்து இருக்கிறது என்பதை இது நிரூபிக்கிறது. தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் தமிழ் தேசிய அரசியலின் கைகளில் இருக்கும் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது.